எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு குட்னஸ் இருக்கும் என்றால், ஆஃப்டர் ஆல் ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு ஒரு தயவுள்ள குணம் இருக்கும் என்றால், இரக்கமுள்ள குணம் இருக்கும் என்றால், நன்மையுள்ள குணம் இருக்கும் என்றால், இதை அறிந்து கொண்டவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள், ஜஸ்ட் உங்களை படைத்த கடவுளை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஹலோ, உங்களை உருவாக்கின கடவுளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் மிருக குணம் படைத்தவர் கிடையாது. அவர் மேலிருந்து கீழே தள்ளுறவர் கிடையாது. அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் இளையவனை கொப்பன் எடுத்து உயர்த்துகிறவர். இந்த குட்னஸ் எல்லாம் கடவுளுக்குள் இருக்கிறது. இந்த அன்பு, இந்த தயவு, இந்த இரக்கம் அவருக்குள் நிறைய இருக்கிறது. பட் துரதிருஷ்டவசமான செய்தி என்னவென்று சொன்னால், ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவருடைய குட்னஸ் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கடவுள் நமக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவங்க யோசிக்காம இருக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு வாலிப பையன், ஹர்ஷா சாய் என்ற ஒரு பையன், இவ்வளவு குட்னஸோட, இவ்வளவு நல்ல உள்ளத்தோட, நல்ல எண்ணத்தோட மக்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு யோசிக்கும் பொழுது, இந்த உலகத்தையே படைத்த கடவுள் எவ்வளவு யோசிப்பார்? இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் எவ்வளவு எண்ணி பார்ப்பார்? நமக்காக உயிரே கொடுக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். கடவுளுடைய குட்னஸ் கொஞ்சம் எண்ணி பாருங்க. அந்த அவருடைய நன்மை எல்லாம் உங்கள் வாழ்வை பற்றியதே இருக்குது. உங்க லைஃபை உயர்த்தணுங்கிற அந்த எண்ணம் கடவுளுக்கு இரவும் பகலும் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களை பற்றின யோசனையோட கடவுள் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை பற்றி யோசனையோட கடவுள் இருக்கிறார். நீங்கள் யோசிக்கிறத விட அவர் உங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறார். பட் ப்ராப்ளம் என்ன? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டுல இருந்தா கூட வீடு விளங்கமா விளங்காதான்றதுக்கு எதை வச்சு விளங்கும்னா, ஹஸ்பண்ட் திங்க் பண்றது ஒய்ஃப் திங்க் பண்ணாங்கன்னா வீடு விளங்கும், டிராவல் பண்ணலாம். ஹஸ்பண்ட் திங்க் பண்றத ஒய்ஃப் திங்க் பண்ணல, இவங்க ஒண்ணு சொல்லி அவர் ஒண்ணு சொல்லி அவர் ஒண்ணு சொல்லி இவருங்க ஒண்ணு சொல்லி இந்த மாறி மாறி வரும்பொழுது அந்த வீடு நரக வீடா மாறும். அந்த வீடு ஏராளமான பிரச்சனைகளுக்கு சொந்தமாக மாறும். வீடு வர வர பிரச்சனைக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். ப்ராப்ளம் என்ன? அந்த வீட்டுல எல்லாம் இருக்குது, பட் தாட்ஸ் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, சிந்தனைகள் சரியில்லை, ஒண்ணுக்கொன்னு எதிர்மறையா இருக்குது, ஒண்ணுக்கொன்னு கிளாஷ் ஆகி கொண்டு இருக்குது. ஆகவே அந்த வீட்டுல அவங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, வேற ஒருத்தவங்க வந்தா கூட நிம்மதியா. ஹலோ, நான் சொல்லுகிறேன், தேவன் ஒவ்வொரு மனிதனை பற்றி அற்புதமா யோசிக்கிறார். என்னை பற்றின யோசனை, உங்களை பற்றின யோசனை, நம்முடைய அறிவுக்கு எட்டாத யோசனை, நம்முடைய புத்திக்கு எட்டாத யோசனை, நம்முடைய மனசுக்கு எட்டாத யோசனை, நம்முடைய கற்பனை, நாம் அந்த விதத்தை கற்பனை பண்ணி பார்த்திருக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட விதத்தில் தேவன் ஒவ்வொரு மனிதனை பற்றி ரொம்ப ஆழமா யோசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்க லைஃப்ல மாற்றத்தை வரணும் விரும்புறாரு. நீங்க மாறணும்னு விரும்புறாரு. உங்க லைஃபை தூக்கணும் விரும்புறாரு. உங்க லைஃபை டாப் கொண்டு போகணும் விரும்புறாரு. கடவுளுடைய ப்ராமிஸ் வர்சஸ் எல்லாம் உங்க லைஃப்ல நிறைவேறணும்னு விரும்புறாரு. பட் தேவன் வேலை செய்வதற்கு எது பிரச்சனையாக இருக்கிறது? தேவன் வேலை செய்வதற்கு, தேவன் இறங்குவதற்கு, தேவன் உங்க வாழ்க்கையில காரியங்களை நடப்பிப்பதற்கு எது காரியமாக இருக்குதுன்னா, நான் சொல்றேன், பேய் பிசாசு கூட காரணம் கிடையாது, உங்கள் மனம் தான் காரணமாக இருக்கிறது. உங்கள் மைண்ட் தான் ப்ராப்ளமாக இருக்குது. உங்க மைண்ட் ஜஸ்ட் டியூன் பண்ணிட்டீங்க, உங்க மைண்ட் மேல கொஞ்சம் கவனத்தை வச்சுட்டீங்க, உங்க மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், காட் வேலை செய்வது ரொம்ப ஈஸியாடும். கடவுள் வேலை செய்வதில், ஹலோ, கடவுள் பில்ட் பண்றது ரொம்ப ஈஸி. பாபேல் கோபுரம் ஏன் தடைப்பட்டு போயிடுச்சு? ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட். பாபேல் கோபுரம் கட்டினாங்க அல்லவா? நோவாவின் காலத்துல பெருவெள்ளம் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? நாம எல்லாரும் ஒரு பெரிய என்ன இதை கட்டுவோம், பாபேல் கோபுரம், பாபேல் டவர்ன்றாங்க. அதான் இந்த பாபேல் கோபுரம் ப்ராஜெக்ட், குட் ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட், நல்லா தான் பிளான் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரத்தை கட்டலான்னு பிளான் பண்றாங்க. அந்த சிகரத்தோட நோக்கம் என்னன்னா, இயற்கை சீற்றன்பங்கள் எது ஒண்ணு நடந்தாலும் நாம எல்லாரும் இந்த டவருக்குள்ள போய் என்ன இல்லை, நாம தஞ்சமாயில சேவ் ஆயிலாம். இதான் நல்ல நோக்கம் தானே, நல்லது தானே. மக்கள் அழியணும்லாம் கட்டல, அவங்க மக்கள் காக்கா பண்ணணும் தான் கட்டுறாங்க. எத்தனை நம்புறீங்க இது ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட்னு? நல்ல ப்ராஜெக்ட். பட் எவ்வளவு நல்ல ப்ராஜெக்டா இருந்தா கூட
அது கண்டினியூ பில்ட் ஆகாம போகுதுன்னா எங்கிருந்து வரும்னா மணியால அது ஸ்டாப் ஆகாது, தாட்ஸால தான் ஸ்டாப் ஆகும். மணி ப்ராப்ளம் கிடையாது. தாட்ஸ் எப்போ சேஞ்ச் ஆயிடுச்சோ உங்க ப்ராஜெக்ட்ல ப்ராப்ளங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ தாட்ஸ் தான் உங்களோட ப்ராஜெக்டை கண்டினியூவா பில்ட் பண்ணுது. உங்க தாட்ஸ்ல கோளாறு வரும்போது ப்ராஜெக்ட்ல கோளாறு வர ஆரம்பிக்கும். லைக் அந்த மாதிரி பிரச்சனை தான் அங்க வந்தது. எங்க என்ன வந்துச்சுன்னு சொன்னா, பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பிக்கும் போது நல்லதான் ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது, பில்ட் பண்ணிட்டே வராங்க, மேல போயிட்டே இருக்குது. பட் சடனா என்ன பண்றாங்க, மனுஷர்கள் கட்டுகிற நகரத்தை தேவன் என்ன பண்ணாரு, பார்க்க வந்தாரு. ஒன்றும் பண்ணல, ப்ராஜெக்டை கொலாப்ஸ் பண்றதுக்கு அவருடைய லாங்குவேஜ் எல்லாம் மாறுது. லாங்குவேஜ் மாறுது, என்ன சொல்ல, லாங்குவேஜ் மாறுது, பேச்சு தான் மாறுது, வேற ஒன்றும் மாறல. பேச்சு மாறுறதுக்கும் ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு என்னையா வித்தியாசம்? அங்கதான் விஷயம் இருக்குது. நீங்க எதை ஒண்ணு கேட்கறீங்களோ அது உங்களோட மைண்ட் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க கேட்கிறது உங்கள் சிந்தனைகளை பாதிக்கும். உங்க சிந்தனைகள் பாதிக்கும் என்றால் உங்கள் ப்ராஜெக்டும் பாதிக்கப்படும். சோ தேவன் நேரம் மைண்ட்ல கை வைக்கல, டாக்ல கை வைக்கிறார். பேசுறது, பேச்சுவதுல மொழிகள் மாறுகிறது. எல்லாரும் விதவிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மேஸ்திரி ஒண்ணு சொல்றாரு, கொத்தனார் ஒண்ணு சொல்றாரு. மேஸ்திரி சொல்றது இவன் வேறமா நினைக்கிறான், இவன் சொல்றது அவன் வேறமா நினைக்கிறான். சோ அவ்வளவு லேபர்ஸ் மைண்ட்ல பெரிய கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. சோ இவ்வளவு பெரிய கொலாப்ஸ் ஆன பிறகு என்ன நடந்தது, ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகல. அப்படி என்றால் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கும் எது காரணம், மைண்டு. ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆவதற்கும் மைண்டு காரணம். சோ உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்க, உங்க லைஃப்ல எவ்வளவு கனவுகள் காண்டிருப்பீங்க, உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு முன்னேறணும்னு திட்டம் போட்டிருப்பீங்க. சோ இதெல்லாம் ஒருவேளை தடைப்பட்டிருந்தாலும் உங்கள் மனம்தான் காரணம், கண்டினியூ ஆகிக்கொண்டிருந்தாலும் உங்கள் மனம்தான் காரணம். ஆகவே உங்கள் லைஃப் அற்புத விதமாக பில்ட் பண்ணணும், உங்க லைஃப் அற்புத விதமாக மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நீங்க விரும்புகிற அந்த பில்டு லைஃபை பில்ட் பண்ணணும்னா பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரணம் தான், மனசுல கொஞ்சம் கவனத்தை வைங்க, எண்ணங்களை கொஞ்சம் கவனத்தை வைங்க. உங்க எண்ணங்களை சேஞ்ச் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். எண்ணங்கள் எப்படி மாறும், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ கேட்கின்றபடி உங்கள் எண்ணங்களை மாற்றங்களை காண்பீர்கள். ஆகவேதான் இந்த கோயில்ல இதுக்கு நாங்க ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம். மக்கள் உட்கார்ந்து கேட்கணும், நான் ஒழுங்கா இங்க உட்கார்ந்து பிரசங்கமும் பண்ணணும், இங்க உட்கார்ந்து பாடலை பாட வச்சு, இங்க உட்கார்ந்து நாடகத்தை போட வச்சு, ஆட்டம் பாடி, இங்க இதெல்லாம் பண்ணி உங்க லைஃபையும் உங்க நேரத்தையும் நான் கெடுக்க விரும்புவது கிடையாது. ஸோ இங்க வருகிற நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரீஷியஸ் டைம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நேரத்தை நான் சரியா உபயோகப்படுத்தணும். இங்க உங்களோட மைண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன், உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், உங்க மனதில் நான் சில வேலைகள் நடப்பித்துக் கொண்டு வருகிறேன். ஆகவே மதங்களை போதிக்கிற போதகர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ரிலிஜியனை டீச் பண்றாங்க பாருங்க, அவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனை சொன்னாலும் நீங்க கோயிலுக்கு வாங்க, ஐயா உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, ஜபம் பண்ணுவாரு. ஐயா ஜபம் பண்ணா பிரச்சனைகள் மாறிடும். சோ இப்படிதான் மதவாதிகளுடைய அணுகுமுறை. சோ ஏராளமான மனிதர்கள் அந்த கோயிலுக்கு போனா, ஐயா நம்ம மேல கையை வச்சு ஜபம் பண்ணா பிரச்சனை முழுசா என்ன ஆயிடும், மாறிடும் நம்பி போறாங்க. பட் மிகப்பெரிய ஃபெயிலியர் அவங்க சந்திக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்ன, அவங்க ஃபெயிலியர் சந்திக்கிறாங்கன்ற பிரச்சனையே தெரியாம என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, ஐயா ஜபம் பண்ண பிரச்சனை மாறிடும். எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க? நான் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறேன்னா, நீங்க எல்லாம் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன்னு சொன்னா, ஜபத்தை நம்புற ஆளு, நான் உபவாசத்தை நம்புற ஆளு, எங்க வீட்டுல அனுதினம் ஜபம் நடந்து கொண்டிருக்குது, உங்க எல்லாருக்காக நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜபத்துல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது எங்க வாழ்க்கையில. ஆனால் ஜபமே சக்சஸ் ஆவறதுக்கு ஃபெய்த் இல்லாம, தாட்ஸ் இல்லாம, அது குறித்த பாசிட்டிவான எனர்ஜி இல்லாம, பாசிட்டிவான இமேஜினேஷன் இல்லாம பிரேயர் கூட என்ன ஆகாது, சக்சஸ் ஆகாது. சோ பிரேயரை பூஸ்ட் பண்றதே தாட்ஸ் தான், பிரேயரை முன்னுக்கு கொண்டு போறதே ஃபெய்த் தான். இதெல்லாம் இல்லாம வெறும் ஜபம் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னா அதை விட ஒரு மோசமான ஒரு ஏமாற்று வார்த்தை எது ஒன்றும் இருக்காது. பட்
பட் மதங்களை போதிக்கின்ற மதவாதிகளுடைய போதனை என்னன்னா, அவர் ஜெபம் பண்ணா பிரச்சனை மாறிடும் சொல்றாங்களே, இதுதான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஏமாற்று வேலை. சாய்பாபா மாதிரி சித்து வேலை பண்றாங்க அல்லவா, லிங்கத்தை எடுத்து காமிக்கிறது, கட்சிஃப்ல ஏதாச்சும் எடுத்து போல் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க அல்லவா, அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது பிரேயர் பண்ண மாறுன்னு சொல்லி. சோ அவங்க கூட ஒரு தவறான நம்பிக்கையில அவரை மேல கை வைக்கும் போது எனக்குள்ள ஒரு மாதிரி அக்கினி ஊத்துன மாதிரி இருந்தது. அதெல்லாம் தாட்ஸ் தான், ஏதோ நினைக்கிறாங்க, பிரமிக்கிறாங்க, ஏதோ யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபெய்த்ல பேசுறாங்க. பட் நான் சொல்றேன், அந்த மாதிரிலாம் ஊழியம் பண்றது, அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி உட்காந்து டீச் பண்ண அவசியமே கிடையாது, கத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் லைஃப், ஒரு மனிதன் ஜெபம் பண்ணா மாறப்போவதில்லை. லைஃப்ல சேஞ்சஸ் ஏற்படுவதற்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மனம் புதுசாகாம, மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தாம, மனசுல சில சேஞ்சஸ் நீங்க கொண்டு வராம லைஃப்ல மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. சோ எல்லாம் மாத்துறது ஈஸி, பட் மனசையும் இருதயத்தை மாத்துறது தான் கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம். பட் எனக்கு அது ரொம்ப ஈஸி. ஒரு ஆள் மனசை மாத்துறதும் ஒரு ஆளோட உள்ளத்தை திருப்புவதும் எனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு ஏன் ஈஸின்னு சொல்லணும்னா, நான் தேவனோட வார்த்தையை எடுத்து பேசுறேன், அவன மனசை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன், அவனோட ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன். இது மாறினா லைஃப் மாறுன்னு சொல்லிட்டு வரேன். ஸோ இதை பண்ணிட்டு வரேன். இது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஒரு வாரம் டீச் பண்றேன், 2 வாரம் டீச் பண்றேன், 3 வாரம் டீச் பண்றேன். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதை டீச் பண்ண நிச்சயமா மனிதனோட மனம் மாறிடும், நிச்சயமா மனித ஹார்ட்டும் மாறிடும். இப்பவுமே நிறைய பேரோட மனம் மாற்று வருது. லாஸ்ட் ஒரு 28 நாளுக்குள்ள இங்க அருமையான தம்பி வந்துக்கிறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட். அங்க ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல இந்த மெசேஜ் அவங்க போஸ்ட் பண்ணி நேத்து ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஐயா 6100 பேரு உங்க மெசேஜ பார்த்துருக்கிறாங்க. போன 28 டேஸ்ல 6100 பேருக்கு நாங்க செய்தி அனுப்பிட்டே இருக்கிறோம். அந்த உலகத்தில் மக்கள் பார்த்துட்டே வராங்க, மக்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு வராங்க. அதை இன்னொரு குட் நியூஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்க மெசேஜுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது. இன்னும் சொல்ல எல்லாம் லைக் பண்றாங்க, இன்னும் சொல்ல பாசிட்டிவா கமெண்ட்ஸும் போடுறாங்க. இதுல இன்னொரு ஹாப்பி என்னன்னா, எல்லா தேவனை அறியாதவர்கள் கூட உங்க மெசேஜ் லைக் பண்றாங்க. சோ எல்லா சாய்பாபா பக்தர்கள், ஸ்ரீராம் பக்தர்கள், எல்லா மக்கள் லைக் பண்றாங்க. ஏன்னா நான் மதங்களை போதிக்கிறவன் அல்ல, மனிதனுடைய மனதை பற்றி பேசுகிறவன். மனிதனுடைய மனம் மாறினால் வாழ்க்கை மாறும் என்று போதித்துக் கொண்டு வருகிறேன். இது கிறிஸ்தவனுக்கு பொருந்தும், கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கும் பொருந்தும். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, இயேசு மனிதனுடைய வாழ்வில மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறார், மனு வர்க்கத்தின் மீட்பை ஏற்படுத்த வந்திருக்கிறார், மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்த வந்திருக்கிறார். ஆகவே மனிதர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்றால் அவரோட மனம் மாறாமல் வாழ்வில மாற்றத்தை காண முடியாது. எதுவுமே நம்புறீங்க? சோ மைண்ட் ரொம்ப மஸ்ட் சார். உங்க வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேர் பூந்தோட்டமான வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? வாழ்க்கை பூந்தோட்டமா அமைக்க முடியுமா? எஸ், வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைக்க முடியும். வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை வாழ முடியுமா? இந்த உலகத்துல வாழ முடியுமா? 100% நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறேன், இந்த உலகத்தில் நீங்க சொர்க்க வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தில் நோய் இல்லாமல் வாழ முடியுமா? 100% நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும். இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்க முடியுமா? 100% சந்தோஷமா வாழ முடியும். இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் எல்லா வளங்களையும் பெற்று நிம்மதியா இருக்க முடியுமா? 1000 மடங்கு நான் சொல்றேன், நீங்க நிம்மதியா இருக்க முடியும். இதுக்கெல்லாம் எங்கேயா போறது? எல்லா ஆன்சர் உங்களுக்குள்ள இருக்குது, எல்லா பதில் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, எந்த இமயமலைக்கு போத்தவில்லை, எந்த காசிக்கு போத்தவில்லை, எந்த ராமேஸ்வரம் போத்தவில்லை. நம்ம ஆளுங்க வேற ஊர் வச்சுக்கிறாங்க. எருசலேமுக்கு போத்தவில்லை, பாலஸ்தீனாக்கு போத்தவில்லை, ஜோர்டான் ரிவருக்கு போத்தவில்லை. நீங்க உங்க மனசுக்குள் உங்களுக்குள்ள இருக்கின்ற எண்ணங்களை டச் பண்ண போதும். உங்க எண்ணங்கள் மேல் கவனத்தை வச்சு அதை கொஞ்சம் திசை திருப்பினால் போதும், லைஃப்ல சேஞ்சஸை காணலாம். எண்ணங்கள் தான் முக்கியம். எண்ணங்களை மாற்றத்தை கொண்டு வரணும்னா, வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னா எண்ணங்களை மாறாமல் வாழ்க்கை மாற்றத்தை காண முடியும். எதுவுமே நம்புறீங்க?
இந்த மனதை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது நான் இந்த ஆம்பிளிஃபைடுங்கிற ஒரு வேதத்தை எடுத்து நான் கவனிக்கிறேன். அதுல எப்படி யோசிக்கிறா சொல்றாங்க அவங்க, ரோமர் 12:2 ரோமர் 12:2 மனம் புதுதாகிறதுனால, எல்லாம் மனம் புதுதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் சொல்றாங்க அல்லவா. இவங்க எப்படி சொல்றாங்க, எப்படி மனசை புதுசாக்குறது, எப்படி மனசை சேஞ்ச் பண்றது, அதுக்கு எப்படி நீங்க பிராக்டிஸ் கொடுக்கறது, எப்படி நீங்க அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது. இவங்க சொல்றாங்க, do not be conformed to this world, this age. இந்த ஆம்பு பைபிள் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தின் வாழ்க்கை பற்றி பேசுறாங்க. இந்த உலகம் தான் உங்களுது, வேறொரு உலகம் உங்களுது கிடையவே கிடையாது. இல்லாத உலகத்தை கனவு காணாதீங்க. இந்த உலகம் தான் உங்களுடைய உலகம். இந்த உலகத்துல தான் உங்களுக்கு கடல் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல தான் இயேசு வந்தார். இந்த உலகத்துல தான் இயேசு நமக்காக ஜீவனை விட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் வாழ்ந்த போதும் வாழ்ந்த பிறகும் மறுவாழ்வு உண்டானாலும் புதிய வானம் புதிய பூமி ஏற்பட்டாலும் திரும்பவும் நீங்கள் இந்த உலகத்தை தான் வாழ போகிறீர்கள். பட் கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேற ஒரு உலகத்துல வாழ போறோம், இந்த உலகம் எங்களுடையது கிடையாதுன்றாங்க. அடக்கடவுளை, இந்த உலகம் தான் உங்களுடையது. இந்த உலகம் உங்களுடையது இல்லை என்றால் இயேசு வந்தார் அல்லவா முதல் வருகையிலே, போகும்போது என்ன பண்ணிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் அனுப்புப்பா, நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், இங்க இருக்க பீப்புளை நான் டேக் அஃபோர்ட் பண்ணி கொண்டு வந்து மேல வந்துறேன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போயிருக்கலாம். பட் ஒரு அப்போஸ்தலன் என்ன பண்ணல, கூப்பிட்டுட்டு போல விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா தேவதூதன் சொல்றான், உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி போனாரோ அப்படி அவர் ஏன் திரும்ப வரணும், உலகம் சரியில்லாத உலகமா வந்து எங்களை அப்படியே கொண்டு போயிருக்கலாமே. இல்ல, இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒர்க்க கடவுள் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அருள் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்க நானும் ரொம்ப மிக முக்கியமானவர்கள். சோ இப்ப நம்ம என்ன பேசிக்கொண்டு வருகிறோம், எப்படி மைண்டை சேஞ்ச் பண்றது, எப்படி எண்ணங்களை மாற்றுவது, எப்படி நம்முடைய அபிப்பிராயங்களை மாற்றத்தை கொண்டு வருவது. இந்த அசைன்மெண்ட், இந்த ஹோம்வொர்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மனம் மாற வாழ்வில் மாற்றத்தை காண முடியும். முதலாவது, உங்களுடைய தவறான அபிப்பிராயங்களை தூக்கி எறிந்து விடுங்கள். முடியாதுன்றதை தூக்கி எறிந்து விடுங்கள். நாம் இப்படிதான் இருக்கணும், கடவுள் நம்மளை நிர்ணயித்திருக்க, அதை நம்பாதீங்க. நீங்கள் இப்படி வாழ வேண்டிய மனிதர்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிராண்ட். நீங்க இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான மனிதர்கள். இந்த உலகத்தில் உங்களை போன்ற ஒரு மனிதன் உலகத்திலேயே கிடையாது. ரொம்ப யூனிக் பர்சன், அபூர்வமானவர்கள். இந்த உலகத்துல நீங்கள் தான் மிக முக்கியமானவர்கள். கடவுள் உங்களை அவ்வளவு நியூ பிராண்டா கடவுள் உங்களை கிரியேட் பண்ணது எதுக்குன்னா, இந்த உலகத்தில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் கவலைகளை சஞ்சலங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. நீங்க நினைச்சா எதை வேணா மாத்த முடியுங்கிற சக்தி உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. நீங்க நினைச்சா எதை வேண்டும் என்றாலும் மாத்தலாம். அப்படி ஒரு பவர், அப்படி ஒரு கெப்பாசிட்டி கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறது. பட் துரதிருஷ்டவசமான ஒரு நெகட்டிவ் மெசேஜ் என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில மனுஷன் வாழ்நாள்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில தனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அவன் கண்டுபிடிக்காமலே செத்து போயிடுறான். தனக்குள்ள தன் வாழ்வையே மாற்றி அமைக்கிற ஒரு அபூர்வ ஆற்றல் இருக்கிறதையும் அவன் கண்டுபிடிக்காமல் மறுத்து விடுகிறான். இதுதான் மனுக்குலத்தினுடைய எதிரி, இதுதான் மனுக்குலத்தினுடைய சாபக்கேடு, இதுதான் மனுக்குலத்தினுடைய ஃபெயிலியருக்கான ரீசன். சோ நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் உங்களுக்குள்ள இருக்குது. எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதில் எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. சோ உங்களுக்குள்ள உங்களை தேடுங்க, உங்க பதில் உங்களுக்குள்ள பாருங்க, உங்களுடைய பிரச்சனைக்கான விடை உங்களுக்குள்ள தேடுங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்குது 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 இருக்குது. அப்ப இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க கொஞ்சம் கவனிங்க, அது உங்களுக்கு வெளிப்படுத்தும்.